அசீம் அண்ட் ஈடன் இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் பெரிய சண்டைகள் வந்தாலும், இன்னைக்கு அவங்க பண்ண அந்த ஒரு சம்பவம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்க குடுத்தது. ஸ்ருதிகாலாம் வந்து "என்ன நடக்குதுங்க?" அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து "அசீம், ஈடன் வின் பண்ணிட்டாங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து அதுவும் இவ்ளோ 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படிங்கிற மாரி எல்லாரையுமே வியப்படைச்ச வச்ச ஒரு டாஸ்க் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. ஸோ எபிசோட் நம்பர் 10 செகண்டில் ஓடுது வெளியாயிடுச்சு. ஸோ அதில் வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அரைகுறையாக ஒரு டாஸ்க்கை வந்து காமிச்சாங்க. என்ன அப்படின்னா ஒரு டாஸ்க் லெட்டர் வருது, அதை டிவியில் டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு பாடல் ப்ளே பண்ணப்படும். நீங்கள் வந்து ஒரு பேராக வந்து வெளியே போயிட்டு நீங்கள் வந்து உட்காந்து பேசலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் அதில் எல்லா பேரையும் வந்து காட்டல. மேலோட்டமாக வந்து வெக்கே அண்ட் பிரியங்கா இவங்க 2 பேரும் வந்து வெளியே போய் பேசினாங்க. இந்த மாதிரி எப்படி வந்து ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட் இருந்தால் நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் மேரேஜ்க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாக் வந்து போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆர்கானிக்காக வந்து பிடிக்கணும், பட் வெக்கே வந்து நான் இப்போதைக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேன், வெக்கே வந்து ஜஸ்ட் நான் ஃப்ரெண்ட் ஜோனில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே கூட பேசின விஷயத்தை பிரியங்கா வந்து மோனிஷா கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ராஜா அண்ட் பிரியங்கா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. ஸோ சிந்தூரிக்கு அப்புறம் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு உன்னை தான் வந்து டேட் பண்ணணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்ருதிகா வந்து உள்ளே வராங்க. ஸோ ஸ்ருதிகா வந்தோடனே வந்து அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன டாஸ்க் அப்படின்னா பிளைண்ட் ஃபோல்ட் டாஸ்க் தான். ஸோ பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு 2 பேரை வந்து ஃபஸ்ட்டு பேரிங் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாருமே பேர் ஆகிட்டாங்க. அதில் அசீமும் ஈடனும் வந்து 2 பேரும் ஓகே சொல்லி அவங்க பேரானதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி 2 பேரை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அசீம், ஏடன், அதுக்கப்புறம் தேஜஸ் அண்ட் நேஹா இவங்க 2 பேரையும் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 2 பார்டர் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகணும். 4 ஸ்டாப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாப்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு பொருள் இருக்கும். மேக்கப் ஒரு ஸ்டாப்பில், ட்ரெஸ் ஒரு ஸ்டாப்பில், ஃபுட்வேர் ஒரு ஸ்டாப்பில், பர்ஃப்யூம் ஒரு ஸ்டாப்பில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசீம், ஏடன் வராங்க அப்படின்னா ஏடனோட பொருட்கள் வந்து அங்கே இருக்கும். அதே மாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸோட பொருளும் இருக்கும். இப்போ அசீம் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்பார்ல, ஸோ இவங்க ஏடன் வந்து இன்னொரு எண்டில் இருந்துட்டு அசீமை வந்து இன்னொரு எண்டில் இருந்து அவங்க எண்டுக்கு வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். ரைட், லெஃப்ட், பேக்கு, ஃப்ரண்ட் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அதுக்கு பதில் அவங்க கோட் வேர்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணி அதை வந்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அசீமை வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அசீம் வந்து எல்லாத்தையும் பிக் பண்ணிவிட்டு வந்துடுறாரு. ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் 55 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேஹா அண்ட் தேஜஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த டாஸ்கில் வந்து ஆர்டராக சீக்வன்ஸாக போகல. 1, 2, 3, 4ன்னு தான் போகணும். இவங்க எடுத்தோடனே 1லேருந்து 4க்கு போயிட்டு அது குழப்பிட்டு அதை முடிக்கவும் செஞ்சுட்டு பிளைண்ட் ஃபோல்டெலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓடி போய் நின்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிகா வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் தப்பாக போயிட்டீங்க, டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அமுச்சு விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா, ராஜா இவங்க வராங்க. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு ரவுண்டில் வந்து அசீம் அண்ட் ஏடன் வந்து வின்னர். ஸோ பிரியங்கா, ராஜா அவங்க வராங்க. அதுக்கப்புறம் தினேஷ், வீணா இவங்க வராங்க. ஸோ தினேஷ், வீணா அதில் நிறையா அவங்க பேசி வச்சு க்ளூ மாதிரி வந்து கொடுத்தாங்க. அது மாதிரி பொருள் எடுக்கும்போது வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க நிறைய ஹிண்ட் மாதிரி வந்து கொடுத்ததை வந்து ஸ்ருதிகா கண்டுபிடிச்சி இவங்களையும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா, ராஜா இவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் 3 செகண்டில் வந்து முடித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரவுண்டில் வந்து வின்னர் வந்து பிரியங்கா அண்ட் ராஜா. நெக்ஸ்ட்டு வந்து வெக்கே, சிந்தூரி வெர்சஸ் மோனிஷா அபித். இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வெக்கே, சிந்தூரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. 6 நிமிஷம் 45 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. மோனிஷா அபித் வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் 25 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வின்னர் வந்து அபித் அண்ட் மோனிஷா. ஸோ நவ் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்கில் ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் 4 பொருள் எடுக்கணும்ல அவங்க. ஸோ அந்த ஒரு பொருளில் கரெக்டாக தான் இவங்க பேரை தான் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அசீமை வந்து செக் பண்ணுறாங்க. அசீம் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் எடுத்த 4 பொருளும் மேக்கப் ஐட்டம் ஆகட்டும், அதே மாதிரி ட்ரெஸ் ஆகட்டும், ஃபுட்வேர் ஆகட்டும், பர்ஃப்யூம் ஆகட்டும், அந்த 4 பொருளுமே வந்து ஏடனோட பொருளை கரெக்டாக எடுத்து எல்லாரையுமே வந்து வியக்க வச்சுட்டாரு. அங்கே எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அது வந்து செம்ம அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமாக வந்து இருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற ராஜா, பிரியங்கா அவங்க 3, அதுக்கப்புறம் அபித், மோனிஷா அவங்களும் 3 தான் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி சிந்தூரி, வெக்கே அவர் வந்து வெக்கே எடுக்கும் போதெல்லாம் அளவு பார்த்து அதுக்கப்புறம் போட்டு பார்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா 4 அவுட் ஆஃப் 4 வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ ஃபைனலாக ஓவரால் வின்னர் யார் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அசீம், ஏடன் மட்டும்தான் சீக்கிரமாக முடித்தாங்க. 3 நிமிஷம் 55 செகண்டில் செம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம்
அந்த 4 பொருளையும் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போது ஓவரால் வின்னராக வந்து பார்த்திங்கன்னா அசீம் அண்ட் ஏடன். ஸோ அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன தான் ஏடன் கூட பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதே மாதிரி ஏடன் வந்துட்டு எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்குது. அதனால தான் ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாஸ்க்னு வந்துட்டா இவங்க நல்லா பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஏடன் அண்ட் அசீம் தான் இன்னையோட வின்னர். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஜென்ரலாக ஒரு டாக் வந்து போகுது. மோனிஷா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அபித் கூட வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகிறது பார்க்க முடியுது. பிரியங்கா இருந்துட்டு உடனே வந்து அமித் கிட்டே வந்து நீ என் கூட வந்துரு நெக்ஸ்ட் டைம் டாஸ்கில் இருந்து அப்படின்னு சொன்னோடனே மோனிஷா வந்து கலாய்ச்சிருந்தாங்க. இதே வேலையாக போச்சு உனக்கு. நான் யாரெல்லாம் வந்து பிடிக்கிறனோ அவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். வைக்கவே இப்படி தான் கூட்டிகிட்டு போனேன். இப்போ வந்து அபித்தை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஃபன்னாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த எபிசோட் நம்பர் 10 இந்த மாதிரி தான் வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.